தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷம் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில்தான் இருக்கிறது. நடிக்கிறவங்கள இந்த உலகம் வாழ வைக்குது, நல்லவங்கள அழ வச்சு வேடிக்கை பாக்குது. பொய் சொல்றவங்களோட பேச்ச அப்படியே நம்புது, உண்மை சொல்றவங்க கிட்ட சாட்சி கேக்குது. அனுபவசாலிங்க எடுத்து சொன்னா ஏத்துக்கிறதுக்கு மறுக்குது, அதுவே தான் அடிபட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் உண்மைன்னு நம்புது. தான் கிட்ட இருக்கிறத அனுபவிக்க மறக்குது, இல்லாததை நினைச்சு ஏங்குது. 2026ல இந்த 6 ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணு. யாரா அவனு எல்லாரும் திரும்பி பார்ப்போம். ரூல் நம்பர் 1, கோவப்படு ஆனா கத்தாத. ரூல் நம்பர் 2, கவலைப்படு ஆனா புலம்பவே புலம்பாத. ரூல் நம்பர் 3, கஷ்டப்படு ஆனா குறையே சொல்லாத. ரூல் நம்பர் 4, கண்ணீர்லாம் விடு ஆனா காரியத்துல விட்டுறாது. ரூல் நம்பர் 5, தப்பு பண்ணு ஆனா தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி பண்ணாது. ரூல் நம்பர் 6, எல்லாரும் கூட இருக்கு ஆனா கூட்டத்துல ஒருத்தனா இருக்கிறாரு. நான் சொன்ன எதுவுமே உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, இன்னொரு வாட்டி கேளு, நல்லா புரியும். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் நான் இருப்பதை விட நான் அனாதையாக வாழ்வது மேல்.